ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். பனி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால சரி கொஞ்சம் நேரம் அப்படியே பால்கனிலே நின்று வெயிட் பண்ணிவிட்டு அந்த சில்னஸோட காற்றெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. வீட்டில் எந்த ஒரு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல. வாசல் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டேன். இன்னும் வீடு பெருக்கணும், வீடெல்லாம் மாப் போட வேண்டிய வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கிழமை வந்து ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கேன். நான் வந்து பாபாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா 9 வாரம் வந்து பாபாவுக்கு ஃபாஸ்டிங் இருப்பேன். அப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த 9 வாரம் முடியறதுக்குள்ளே நான் என்ன கேட்குறேனோ அது கண்டிப்பாக வந்து பாபா கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து அதனால் இன்னும் காஃபிலாம் போட்டு குடிக்கல. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் காஃபி போட்டு குடிப்பேன். ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு எடுத்துப்பேன். 3 வேளையில் ஏதாச்சும் ஒரு வேளை தான் எடுத்துப்பேன். 2 வேளை வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். அது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பாபா கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு மாப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்ப்போம். வெளியில் வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். குட்டியாக தான் ஒரு பூக்கோலம் போட்டிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். நைட்டு வந்து துணி இங்கே சோஃபா மேலே போட்டது மடிக்கவே இல்லை. எல்லோரும் ட்ரெஸ்ஸும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சோஃபா வந்து க்ளீன் பண்ணணும். பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பூ மட்டும்தான் மாற்றணும். வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மாப் போடுற வேலை தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மாப்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நாள் நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். அடுத்த வாரத்துக்கு ஏதாச்சும் வேறு ஒரு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் வந்து சமைக்கிற வேலைலாம் இருக்காது. அவங்க 3 பேருக்கு மட்டும்தான். நைட்டுக்கு வந்து பழைய சாதம் இருந்தது அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். புதினா வீட்டில் இருக்குது. புதினா துவையல் தான் ரெடி பண்ணிவிட்டு பழைய சாதம் வச்சு கொடுத்துருவேன். மதியத்துக்கு தான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து சாப்பிட்றது வந்து மதியம் லஞ்சு முடிச்சிடுவேன். நைட்டுக்கு சாப்பிட மாட்டேன், காலையில் சாப்பிட மாட்டேன். ஒரு சில பேர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் பால் தான் குடிப்பாங்க, இல்லை காஃபி டீலாம் குடிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அது வந்து காஃபி குடித்து பழக்கமாயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஃபாஸ்டிங் வந்து கரெக்டாக இப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே வந்து காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பூஜை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த காஃபி கூட குடிப்பேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். மற்றவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இப்படி தான் பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வாரத்தில் ஒரு டைம் வந்து காய் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி போயிட்டு காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு. இங்கே வந்து ஒரு கவர் 20 ரூபான்னு விற்பாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே வரும். பாவக்காய் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, கோவக்காய், சொரக்காய் வந்து 2 வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க, பீட்ரூட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் இருக்குது. இப்போ திரும்ப வேறு புதினா வந்திருக்கு. புதினா ஒரு கட்டு இருக்குது. கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இருக்குது. இதில் வந்து அவரைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய். வாங்கிட்டு வந்த காயை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ வந்து அவ்வளோவா அந்த நான்வெஜ்லாம் சமைக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஃபுல்லாமே வந்து காயை தான் எடுத்துக்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைச்சிடலாம். இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் இருக்கிற வேலையை பார்க்கணும்.
சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே வந்து மங்கையர்கரசி அம்மா வீடியோஸ்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். இன்றைக்கி தான் பார்த்தேன். அது என்னைக்கு போட்டாங்க வீடியோஸ் என்னன்னு தெரியல. போர்லாம் நடக்குது பார்த்தீங்களா? அது வந்து கொஞ்சம் அமைதியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வம் எதுவும் அவங்கள வந்து நினச்சி ஒரு பூ வச்சு நம்ம வந்து வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். நானுமே இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்மளுமே நல்லா இருப்போம். பிடிச்சது வந்து முருகர் தான். அதனால் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பாபா முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பாபாவுக்கு வந்து வியாழக்கிழமைன்றதுனால பாபா கிட்ட இந்த பூ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம முருகர்கிட்ட வச்சுக்கலாம். அந்த ஒரு பூவுமே வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சு வைக்கிறேன். எப்படி வேணாலும் வைக்கலாம், என்கிட்ட இருக்குன்றதுனால வச்சுருக்கேன். எங்களுக்காக பாபா கிட்ட வேண்டி 9 வாரம் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாரன்றதுனால பால் வச்சுட்டு நாட்டு சக்கரை வச்சு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமியுமே கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் குழம்பு எதுவும் வைக்கல, காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பீட்ரூட் பொரியலுக்கு வந்து தக்காளி பூண்டு போட்டுட்டு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டு இறக்கிடுவேன். அப்பப்போ வந்து நம்ம கிண்டி விடணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். திரும்ப வந்து பால் சூடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து புதினா 2 கட்டு இருக்குது. இது வந்து பழசு, இது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. புதினா வந்து ஊறுகாய் மாதிரி அரைச்சிக்கலான்னு இருக்கேன் பழைய சாதத்துக்கு. இது வந்து நேற்றுக்கு சாப்பிட்ட இந்த தர்பூசணியோட தோல்லாம் தான் இருக்குது. அது வந்து மாட்டுக்கு போடணும். எப்போவுமே இதுக்கு முன்னாடி வந்து பழைய வீட்டில் வந்து மாடு வந்து தினமுமே வீட்டாண்டு வரும். எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ மாட்டுக்கு போட வேண்டிய பொருளெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஒரு பக்கெட் அதுக்காகவே எடுத்து வச்சுருப்பேன். வீட்டுக்கு வந்திருந்து மாடுலாம் இங்கே அவ்வளோ கிட்டத்தில் வர்றதில்லை. அதனால் எனக்கு அது கீழே கொட்டுறதுக்குமே மனசு இல்லை. இல்லை அவங்க ஆஃபீஸ்லேருந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அப்போ வந்து ஒரு கவரில் போட்டு வச்சு கொடுத்து அமுச்சிடுவாங்க அவங்கக்கிட்ட. அவங்க அங்கே எங்கேயாச்சும் போகிற வழியில் மாடு இருக்கும். அதனால் அது அப்படியே நேற்றுலேருந்து பத்திரமா வச்சுருக்கேன். இதை ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். காஃபி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா. விடியற்காலையில் எந்திரிக்கிற ஒரு பெரிய ரீசன் என்னென்னா வந்து இங்கே இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சி சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனில் நின்று வேலை பார்க்க வேண்டிய வேலைலாம் இல்லை. அதனாலே கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிக்கிறேன். இப்போ வந்து சமையல் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. குழம்பு மட்டும்தான் வைக்கணும். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்குமே வந்து பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா துவையில் அரைக்கல, பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பொறுமையாக சமையல் முடிச்சிடலாம். புதினா துவையில் அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். புளி இருக்குது, உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். 2 கட்டு புதினா வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து புதினா வந்து போட்டுக்கலாம். புதினா துவையலுக்கு வந்து எல்லாமே தாளித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்காய் தொக்கா தான் பண்ண போகிறேன். ஒரு 2 முருங்கைக்காய் இருக்குது. வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டுட்டு முருங்கைக்காய் தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா துவையலுக்கு கொஞ்சம் பீட்ரூட் காய் இருக்குது. மதியம் லஞ்சுக்கு இதை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. கடுகு போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் தொக்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடு வந்து புதினா ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கட் பண்ண முருங்கைக்காவும் இதோடு வந்து சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து தட்டு போட்டு மூடிடலாம். அது கொஞ்சம் மேலே அடிக்கும்ன்றதுனால அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். இன்னும் அது கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். கொஞ்சம் 2 கட்டுன்றதுனால அதிகமாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து தொக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு தொக்கு வச்சாச்சு. இங்கே வந்து புதினா துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். ரோஷன் மித்தி வந்து புதினா துவையல் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பீட்ரூட் பொரியல் எனக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க காலையில் காயெலாம் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும். அப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாத்திரைலாம் போட வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் பல் வலிக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த சைடு வலிக்கிறது வந்து காது முழுக்க வலி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நான் காலையில் சாப்பிட்ல. காலையில் ஒரு வேளை போடணும், நைட்டு ஒரு டைம் மாத்திரை போடணும். நான் காலையில் போடவே இல்லை. இப்போ தான் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வலி குறையும்னு நினைக்கிறேன். திரும்ப பழையபடி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே. விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.